இந்த சோறு அப்படிங்கிற வார்த்தையே எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுமா? நம்ம சோறு என்கிற சொல்லை நிறைய பேர் அதை சொல்றதை கூட மறந்து சாதம்னு மாத்திட்டாங்க. சாதம் நம் சொல்லல, சங்க இலக்கிய காலத்திலிருந்து நம்ம கிட்ட இருந்தது சோறு தான். எத்தனை இலக்கியம் எடுத்து பார்த்தீங்கன்னா சோறு தான். பெருமையா நம்ம சோறு என்கிற சொல்லை பயன்படுத்தணும். அந்த சோறுங்கிற சொல்லை விட்டு சாதம், சாதம் பிரசாதம்லாம் வடமொழியிலிருந்து வடத்துல இருந்து வந்த விஷயம். நமக்கு அது இல்லை, நமக்கு சோறு. அடிசல், கும்மாயம், ஊன் சோறு. இன்னைக்கு நம்ம பிரியாணின்னு சாப்பிடக்கூடிய விஷயம் அந்த காலத்துல ஊன் சோறுன்னு இருந்தது. ஊன் கொழுப்பு, ஊன்னா புலால் உணவு. அந்த புலால் உணவுல ஊன் சோறுங்கிறது சங்க இலக்கிய காலத்துல இருந்தது. அடிசல், இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய குழம்புன்னு சொல்றோமே, சாம்பார், ரசம், இதுக்கெல்லாம் முந்தைய மூத்த சொல் அடிசில் தான். அடிசில் தான். அதுக்கப்புறம் பின்னாடி வேற வேற வகையா ரொம்ப பிற்காலத்துல தான் அந்த சாம்பார் ரசம்லாம் வந்தது. அவ்வளவு நெடுங்காலமாக சோறு என்கிற விஷயம் நமக்கு இருக்கு. இந்த சோறு உணவு குறித்து இலக்கியங்கள்ல பல கருத்துக்கள் இருக்கு. ஔவையோட பாடல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் சாப்பாடு இல்லாம இருக்க முடியல. அப்படி என்னதான் இந்த சோறு இருக்குன்னு ஒரு வலிந்து வேதனையோடு ஔவை பாடியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த உடலே இந்த ஒருவேளை சோறுக்கு தானே இருக்கு அப்படின்னு அவங்க பாடிய பாடல், ஔவையினுடைய பாடல் இலக்கியத்தில் அவ்வளவு காலம் இருக்கு. அதனால காலகாலமாக நம் உணவை நம் மூத்தவர்கள் செம்மைப்படுத்தி இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்துல வந்திருக்காங்க.